إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்னை மிகுந்த அல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியாகையான மார்க்க சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் நமக்கு காலச்சூழலுக்கு ஏற்ப லகுவான வாழ்க்கையை வாழ்ந்து மரணிப்பதற்கான எல்லா வழிகாட்டிலும் தந்திருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்லாம் என்றாலே ஃபித்ரா இயற்கை தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நேரடியாக ஒரு மார்க்கத்திற்கு இயற்கை என்று பெயர். ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரா இயற்கையான மார்க்கத்திலே பிறக்கிறது. மார்க்கமும் இயற்கையும் ஒன்றானது. இஸ்லாம் மட்டும்தான் அந்த இயற்கையை போற்றி தூக்கி பிறப்பிலேயே தூக்கி பிடிக்கிறது. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உலகில் பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு வருது. நம்மலாம் பார்க்குறோம். இப்போ பெரிய அளவில் வெப்பநிலை கடுமையாக உயர்ந்திருக்கு. இந்த டெம்பரேச்சர் ரேசிங் ரொம்ப டேஞ்சரான போகக்கூடிய அளவுக்கு போய்கிட்டே இருக்குது. ஆனால் இது நடக்கும் இஸ்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. அது டைரெக்டாக சொல்லாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், இந்த பாலைவனத்தில் சோலையாக மாறுகின்ற காலம் வரை உலக அழிவினால் வரும். அப்படியே தூக்கி போடும், அப்படியே ரிட்டர்ன் ஆகும். அது இன்டெரக்டாக தான் சொல்லுவோம். நீங்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிரும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அது நம்ம என்ன செஞ்சு விடணும், இப்படி ஒரு மாற்றம் வரும், இப்படி ஒரு மாற்றம் வரும். அல்லாஹ் சூரா ரூமில் சொல்லும்போது, மனிதன் கரங்கள் செய்த தீமையின் காரணத்தால், மனிதன் அவனது கரங்கள் செய்த தீமையின் காரணத்தினால் கடலிலும் கரையிலும் அநேக தீமைகள் மிகுந்து விட்டன. அவன் கை செஞ்ச நாசத்தின் காரணமாக என்ன செஞ்சுன்னா, கடல்லையும் நேசத்தை ஏற்படுத்திட்டான். அங்கேயும் கோடான கோடி உயிரினங்கள் வாழ்கிறது கடலில். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் மூலமாக 1/3 உணவை இந்த பூமியில் வசிக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் 1/3 உணவை கடல் மூலமாக தீர்த்துறான். அந்த கடலிலும் நாசத்தை ஏற்படுத்திட்டான். இது சொன்ன வசனம் எப்போ? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வசனம் இறங்கிட்டு கடல் அப்போயே நாசத்தை ஏற்படுத்திட்டாங்க. கரையிலும் பூமியில் மனிதன் செய்கிறான், தன் கரங்களால் நாசத்தை ஏற்படுத்துகிறான். கரங்களால் நாசத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இயற்கையோடு இணைந்து இயைந்து வாழ்வதற்கு பதிலாக இயற்கைக்கு எதிராக தன் அறிவை கூர்மையாக்கதாக கருதி கொண்டு விஞ்ஞான வளர்ச்சியை இயற்கையோடு ஒத்துப்போவதற்கு வழிவகுப்பதற்கு பதிலாக எதிரான செயல்பாட்டில் இறங்கி செஞ்சுட்டோம். இன்னைக்கு மனிதர்களும் வேறொரு திசையை நோக்கி பயணிக்குது. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஆகிட்டோம், எல்லாமே செயற்கையாக நம்ம மாறி இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியல, ஒரு சாதாரணமாக கடைக்கு போகும்போது ஒரு துணிப்பை நம்மளால் தூக்கிட்டு போக முடிய மாட்டேங்குது. அன்னைக்கு இது சர்வசாதாரணமாக இருந்தது. சர்வசாதாரணமாக நம்ம முதியோர்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, கடைக்கு போகும்போது கையில் ஒரு துணிப்பையை தூக்கிட்டு போவாங்க. காய்கறியோ பழங்களையோ தேவையான பொருட்களை இதை வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிட்டோம், நேர் எகென்ஸ்டாக நம்ம பூமிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பிளாஸ்டிக் என்ன செஞ்சோம், நேரடியாக நம்ம பயன்படுத்துகிறோம். அது வெளிப்படையாக இருந்தாலும் சரியே, நம்ம உட்கொள்கிற உணவில் நேரடியாக அறிவு என்ன படிச்சுன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன படித்து என்ன அறிவு, என்ன அறிவு இருக்குது? சுட சுட டீ அப்படியே வாங்கி ஒரு கேரி பேக்கில் ஊற்றிட்டு தூக்கிட்டு வரமா வரலையே? வெக்கம் இல்லாமல் சொல்லி யோசிச்சு பாருங்க. வெக்கம் தான் தெய்வமா? இதை முதல்ல அறிவுன்னு ஒன்று இருந்தால் அது செய்வோமா?
நல்ல யோசிச்சு பாருங்களேன். இது குடிக்காத யாராவது இருக்கீங்களா? யாராவது சொல்லுங்களும் பார்ப்போம். நம்ம அறிவு எங்கே போச்சு? அறிவு எங்கே போச்சு? இது ஒரு சாதாரண கேள்வி. இது நாம் என்ன செஞ்சிட்டோம்? இஸ்லாம்னா என்ன நினச்சிட்டோன்னா நல்ல பாங்கு சொல்லணும், 5 வக்து தொழணும், என்ன நோன்பு வச்சுக்கணும், இப்படி ட்ரெஸ் எல்லாம் சில ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை பேச இதை பேசக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்குது. இயற்கையை வாழ வைக்கிறது முஸ்லீமோட கடமை. இயற்கையோடு இணைந்து வாழணும் முஸ்லீமோட கடமை. நம் கரங்கள் நமக்கு நாம் என்ன செய்ய எதிராக போயிடக்கூடாது. அல்ல அப்படித்தானே சொல்கிறான், உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ள வேண்டாம். அது என்ன பொருள் அதற்கு? அது நேரடியாக ஒரு வார்த்தையில் தான் சொல்லும். எல்லா திசையிலும் எங்கெல்லாம் நம்ம மாறி போயிடும் நம்ம தான் செக் பண்ணிக்கணும். எல்லாம் சிந்திச்சு பாருங்க. பிளாஸ்டிக் மோகம் அதிகமாயிட்டு நேரடியாக கேன்சரை தரக்கூடிய எல்லா காரணங்களையும் நாமே உருவாக்கிட்டு வரோம். உண்டா இல்லையா? எப்படி நெருப்புக்கு பிளாஸ்டிக் உருகி போகுமோ அதே போல அதிகமான மைனஸ் டெம்பரேச்சர் என்ன செய்யும் தெரியுமா? பிளாஸ்டிக் ரியாக்ட் பண்ணுமா. மனிதன் உடல்ல எந்த அளவுக்கு போயிட்டு அப்படின்னா 0.2% அளவுக்கு சதவீத அளவுக்கு பிளாஸ்டிக்கோட கண்டென்ட் நம்ம உடல்ல ஏற ஆரம்பிச்சிருக்கு. எப்படின்னா எல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, பாட்டில் வைக்கிறது, பாட்டில் வாட்டர் பாட்டில் இந்த கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணி நிறுத்திட்டோம் நம்ம எல்லாமே. எல்லாம் கவனிச்சு பாருங்க. நான் வரும்போது சொல்லிட்டே வந்தேன். ஒரு காலம் குளிர்பானங்கள் இருந்தன. குளிர்பானங்கள் எதில் வந்ததுன்னு கேட்டால் கண்ணாடி பாட்டிலில் வரும். கண்ணாடி பாட்டிலில் வரும். கோலி சோடா, அந்த சோடா, வின்சென்ட் சோடா, ஏன்னா காளிமார்க் சோடா எல்லாமே கண்ணாடி பாட்டில் வந்தது. எத்தனை வருஷம் வந்தாலும் ஒன்றும் ரியாக்ட் பண்ணாது. இன்னைக்கு என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா ஈவன் மெடிசன்ஸ் கூட, இங்கே இருக்கிற மெடிக்கல் ஃபீல்டு சகோதரர்களுக்கு தெரியும், மெடிசன் கூட என்ன ஆகிட்டு இப்போலாம் முந்திலாம் ஜெலுசில்லாம் ஒரு பாட்டிலில் தருவான். அப்படி தானே? ஜெலுசில் பாட்டில் இப்போ பாட்டிலில் வருதா? பிளாஸ்டிக் கண்ணு. பிளாஸ்டிக்குமே -டிகிரிக்கு மேலே போச்சு. என்ன ரியாக்ஷன் கூகுளில் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு எதிராக தான் போகும். அது எதிராக தான் போகுது. எல்லாத்தையுமே சுற்றி என்ன பண்ணிட்டோம் நம்ம இஸ்லாத்தில் டைரெக்டாக சொன்னால் மட்டும் 5 வேளை தொழு, உடனே தொழுத வேண்டியது, நோன்பு கடமை அப்படி உள்ளது. இது எல்லாமே என்ன நினைக்கிறாங்க? நேரடியாக அல்லாஹ் சொல்லணும். அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலதை இன்டைரக்டாக இண்டிகேட் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றாங்க, கடலிலும் கரையில் தீமை மிகைத்திடும். என்ன தீமைன்னு பாருங்க. மனித குலத்துக்கு அழிவை தரக்கூடிய எந்த காரியத்தையும் சிந்தித்து நம்ம என்ன செய்யணும்? செயல்படணும். ரொம்ப முக்கியம். தயவு செய்து நான் சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் வண்டிகளில் ஒரு துணி பையை வச்சுக்கிட்டு, குறைந்தபட்சம் ஒரு துணி பையை, நாம் படித்தவனாக இருந்தால், இதுதான் நான் சொல்கிறது, நாம் படித்தவன், எனக்கு அறிவு இருக்குது என்று சொல்லக்கூடிய ஆணும் பெண்ணும் தயவு செய்து சும்மா வெறுங்கையை ஆட்டிட்டு போயிட்டு வீட்டம்மா சொல்லுவாங்க, கடைக்கு வரும்போது 4 ரொட்டி வாங்கிட்டு வாங்க சொல்லுவாங்க. நீங்கள் போகணும், துணியை பையை தூக்கிட்டு போகணும். அவங்கள்ட்ட போய் கேட்டால் என்ன செய்வாங்க? அவங்க கஸ்டமரை விட மாட்டாங்க, பிளாஸ்டிக் பவுலில் போட்டு தரதான் செய்வாங்க. இது யாருடைய கடமை? எடுத்து போய் என்னுடைய கடமை இல்லையா? நாங்கள் எல்லாம் அறிவு இருக்குல்ல நமக்குலாம், உங்களை மட்டும் வாங்கிட்டு என்னை சேர்த்து சொல்லுங்க. நமக்கு அறிவு இருக்குல்ல, அறிவு நம்ம பிள்ளைகளுக்கு இதை செய்கிறதானே செய்கிறோம். குழந்தைகளுக்கு இந்த சூடான பொருளை கொண்டு பிளாஸ்டிக்கில் வச்சு கட்டி கொண்டு கொடுக்குமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. காஃபி டீ கொண்டு நம்ம அதில் பண்ணுறோம்ல, சில்வர் குரோமைடு தான் அதில் இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, ஒரு வெள்ளி மாதிரி இருக்குத சூடான சாம்பாரில் ஊற்றி கொடுக்குறோமே, அதில் கெமிக்கல் தானே இருக்குது. நல்லா தெரியுதா இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சு தானே செய்கிறோம். என்னடா சும்மா இதெல்லாம் பேசணும் பார்க்கீங்களா? இதெல்லாம் பேசணும் சும்மாவே கிடையாது. இதெல்லாம் பேசணும் இஸ்லாம் மாதிரி அறிவுபூர்வமாக சிந்திக்க வைக்க சொல்லலைன்னா சும்மாலாம் வேஸ்ட்டு. சும்மா உங்களை தொழுது நோம்புக்கு மட்டும் சொல்லிட்டு போய் மார்க்கம் வரலை. நமக்கு எல்லா வழிகாட்டும் இஸ்லாத்தில் இருக்குது. அதான் அல்லாஹ் சொல்லலாம். நம்ம துவா அல்லாஹ் இன்னி லலம்துல் உலுமன் கதீரன், யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் உண்மை. காலப்போக்கில் எதிர்கால சந்ததிகள் என்ன ஆகும் தெரியுமா? மலட்டுத்தன்மை, ஆண் மக்களுக்கு ஆண்மை குறைவு, நோய் எதிர்ப்பு தன்மை குறைவு, இதெல்லாமே காரணம் எங்கேருந்து இருக்குன்னா ஃப்ரம் த சைல்டுஹுட். நம்ம அப்பம்மா அறிவில்லாம, நாம அறிவில்லாத தந்தையாக, முட்டாள் தந்தையாக, உலகம் பார்த்து பிளாஸ்டிக் தந்தையாக மாறியது விளைவு பிள்ளைகளுக்கு நோயை கொண்டு விட்டுட்டு இருக்கோம். சரியா? அதனால் தயவு செய்து அல்லாஹ் அடியார்களே ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், இந்த ஜமாத் அறிவுபூர்வமாக முடிவெடுங்க. இல்லைட்டா ஒரு பேக் 30 ரூபா 40 ரூபா தான், நாங்களே வாங்கி தரோம். உங்களோட காசு நின்றதுக்காண்டி இல்லை, உங்களை இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக. உங்களை எப்போதும் பையில் வச்சுக்கிடுங்க. ஒரு இது சாதாரண துணி பையை ஒன்றே கையில் வச்சுக்கிடுங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கின சூடான பாத்திரமா வீட்டிலேருந்து பாத்திரத்தை எடுத்துகிட்டு போங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் செய்யாமல் நம்ம சும்மா பிள்ளைகளுக்கு நோய் வருது அது வருதுன்னு சொல்லி செய்யக்கூடாது. நாம் யாரையும் திட்ட வேண்டி நம்மை நாமே நொந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்மை நோயாளியாக, நிரந்தர நோயாளியாக வைக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு கொரோனா என்ன வேலை பார்த்தாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உண்மை தானே? இன்னைக்கு ரிசல்ட் வருதா இல்லையா? கோவிஷீல்டு போட்டவங்களுக்கெல்லாம் பிளட் கிளாட்டிங் ஆகுது. இதெல்லாம் செஞ்சது யாரு? நம்ம ஒரு சாரா? இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஏமாற்று வேலை. தைரியமாக சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனாலும் என்ன செஞ்சோம்? தைரியமாக ஜனாசை அடக்கும்போது நம்ம பிள்ளைகள்லாம் மைதீனா இருக்கட்டும்,
யூஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நினச்சிவாங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸ் கூட போடலை, அப்படியே பாடி வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு நானே ஒரு அடக்கத்தில் கூட இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னன்னு கேட்டேன், அண்ணா அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல அவன் எந்த க்ளவுஸும் போடலைண்ணே, மூக்கில் துணி கூட கட்டலை, மூக்கில் ஃபேஸ் வெயில் கூட அவன் போடலை, போடாமல் நின்று தான் கொரோனா இறந்து போன பாடியை டைசெக்ஷன் பண்ணி சார் எழுதுது ஆட்டோப்சி பண்ணி தாரான். அவனுக்கு ஒன்றுமே ஆகலையே, அவனுக்கு தலைவா ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? பயத்தையும் பீதியும் ஏற்படுத்தி மக்களுக்கு நோயை பரப்பி அதற்கான கண்டுபிடிக்கிற இயந்திரங்களையும் கொண்டு வந்து அதற்கான மருந்தையும் கொண்டு வந்து அதன் மருந்து சைடு எஃபெக்டையும் வர வச்சு அதையும் நிரந்தர நோயாளியாக வைக்கிற வேலையை திட்டமிட்டு செய்யும் போது அறிவாளிகளாக இருக்கணுமா வேண்டாம், வாய்ப்புகளையும் கொடுக்கணும்னு தான் கேட்குறேன். சரியா? அதனால தாய்மார்கள் தயவுசெய்து உங்களுடைய வீட்டில் ஆண் மக்களை கடைக்கு அனுப்பும் போது பாத்திரங்களை கொடுத்து அனுப்புங்க. பையை சும்மா மொட்டையாக ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வான்னு சொல்லாதீங்க. வீட்டில் அவங்க புறப்படும் போதே அறிவாளித்தனமாக சிந்தித்து பொருள் வாங்கிட்டு வாங்க சொல்லி போகிற வழியில் பாதியில் சொன்னால் அவர் அப்படி தான் வாங்கிட்டு வருவார். இதெல்லாம் உங்கள் கடமை, பெண்களுக்கு சொல்கிறேன். அதே போல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீரை பயன்படுத்துவதற்கெல்லாம் அதில் ரொம்ப கண்ணியமாக நம்ம நடந்து கொள்ளணும். எப்போதுமே இருக்கும்போது அருமை தெரியாதுங்க, இருக்கும்போது அருமை தெரியாது. அல்லாஹ் தபாரக்கல்லதி சூரா முல்க் கடைசி வசனம் என்ன முடியுது யாராவது சொல்லுங்கள்? தமிழ் தெரிஞ்சவங்க தமிழில் படிங்க, என்ன தர்ஜுமா எடுங்க. அந்த வசனத்தையே உங்களுக்கு கொஸ்டின் வச்சு தான் அந்த வசனத்தை அல்லாஹ் தன்னை யாரும் சொல்லி காமிப்பான். நீங்கள் தர்ஜுமா எடுங்க. 67 அத்தியாயம் 30வது வசனம் மேலே இருக்கு, எடுங்க. கொடுங்க அண்ணன், நீங்கள் வாசிங்க, அப்படியே எடுத்து வாசிங்க. இஸ்லாம் தொழில் காலியான்னு தெரியணும்ல, நீ இஸ்லாம் சொல்லலை நினச்சிடக்கூடாது. 67 சூரா முல்க் 11 கடைசி 30வது வசனம். சரி, பேசிட்டு இப்போ அவங்க எடுக்கணும். தண்ணீர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அது செல்ஃப் தனி மனிதனும் சரியே இருக்கா? ஓகே, ஜஸாக்கல்லா. ஓகே, பிரிஜா பிரிமா. சரி, நபியை நீங்கள் கூறி அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபியை நீர் கூறுவீராக, நீங்கள் குடிக்கும் தண்ணீர், நீங்கள் பருகுகின்ற தண்ணீர் பூமிக்குள் வெகு ஆழத்தில் சென்று விட்டால் பிறகு தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வருவன் யாருன்னு நீங்கள் கவனித்தீர்கள். அந்த வசனமே சொல்லி தான் குர்ஆன் அந்த சூறாவே முடியுது. பூமியில் தண்ணியை பூமிக்கு அடியில் கொண்டு போயிட்டா உங்களுக்கு அந்த தண்ணீரை கொண்டு வருவன் யார்? நல்லா கேள்வியாக எழுதிட்டு கொண்டு வர முடியும்னு நினைக்கிங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறான். முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேலே மனிதனால் என்ன செய்ய முடியாது, கீழே ஒன்றுமே செய்ய முடியாது. நீரை எல்லாம் ஒழிச்சு வச்சிருவான், நீரை எல்லாம் கொண்டு ஒழிச்சு வச்சு. ஏன்? மனிதன் நன்றி கட்டத்தனமாக நடந்தார். நன்றி கட்டத்தனம் என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் கொடுத்ததை மிதமிஞ்சி பயன்படுத்தினா நன்றி கட்டத்தனம் தான். அதுக்கு பேர் நன்றி கட்டத்தனம் தான். அல்லாஹ் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்வர்களை அல்லாஹ் நேசிப்பது வசனம் இருக்குல்ல, வீண் விரயம் செய்வர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதற்கு என்ன ஹதீஸ்ல விளக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா தலை சுத்திகள் வந்துருவீங்க. ஒரு மனிதர் தர்மம் செய்கிறார், எப்படி? அந்த தர்மத்தை 1/3 அதிகமாக செய்தால் தர்மம் என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தது. அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய ஒரே காரியம் தர்மம் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் இருக்கு இல்லையா, நீர் நெருப்பை அணைப்பது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கோபத்தை என்ன செய்யும்? தர்மம் அணைக்கும். அப்படி என்றால் அந்த தர்மத்தை கூட 1/3 அதிகமாக யாராவது தர்மம் செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இஸ்ராஃப் வீண் விரயம் என்று சொன்னாங்க. தெரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிச்சுடுங்க. வீண் விரயம் எது தெரியுமா? 1/3 அதிகமாக தர்மம் செய்தால் கூட இஸ்லாம் வீண் விரயம் என்று சொல்லும். அப்படி என்றால் நம்ம வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு நியமத்துகளாக தந்த விஷயத்துல வரம்பு மீறி செயல்பட்டால், தண்ணீர் என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பதை மறந்து விட்டு நாம் செயல்பட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த தண்ணீரை கொண்டு பூமி கீழே வெளுத்து வைத்து விட்டால் நீரை உங்களுக்கு கொண்டு வருவன் யார்? நீரை உங்களுக்கு கொண்டு வருவன் யார்? மனிதனுடைய முயற்சி என்ன தெரியுமா? நம்முடைய செயற்கையும் முயற்சி கலாமிட்டியில கொண்டு அழிவில கொண்டு விட்டுரும். துபாயில கொண்டு கிளவுட் சீடிங் பண்ணினான். பட் பாத்தீங்க தானே, எது மூலமா வந்து செல்வாகும்? கிளவுட் சீடிங், கிளவுட் பஸ்டர், மேகத்தை உடைக்கிறது. மேகத்தை உடைச்சான். எப்படி? அது வந்து எப்படின்னா, மேகம் என்பது ஒவ்வொரு பருவ காலத்திலும் ஒவ்வொரு நாடா இருந்து தங்கி அல்லாஹ் அனுமதி இடத்தை நோக்கி போயிட்டு இங்கிருந்து அப்படி டிராவல் டுவர்ட்ஸ் ஈரானை நோக்கி நகர்ந்து போகும். இவன் என்ன செய்யற அப்படின்னா, இவன் நாட்டில் பிடிச்சு வைக்கிற, ஏன்னா அந்த நாட்டில் மழை வந்து கம்மியாக பொழியும். இவன் என்ன செய்யறான்னா, அந்த மேலே போகிற மேகத்தை சில்வர் குரோமைடு அதில் சேர்த்து என்ன செய்யறது? மழை அவன் இடத்துல இறக்குறது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, இது செயற்கையாக நடக்குது. அப்போ மனிதன் அறிவு என்ன பண்ணுது? விஞ்ஞானத்தோடு இயற்கையோடு மோதி பார்க்குது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காட்டவன மாட்டானா?
அந்த கிளவுட் சீடிங் தான் என்ன பண்ணுச்சு, ஒரு கட்டத்தில் ஒரே பஸ்ட் கிளவுட் பஸ்டரை வெடிச்சிச்சு. இவ்வளவுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நெல்லையில் மழை பெருவெள்ளம் வந்ததில்ல மழையினால, அதில் 14 தான் 14 எங்கே வந்திருக்கு, துபாயில் வந்திருக்கு. நல்லா நீங்கள் நினச்சிக்கிட்டு பயங்கர மழை நினச்சிட்டு இருக்கீங்க. 14 தமிழகத்தில் நெல்லையில் பெய்த மழையில் 14 மழையை கூட அந்த நாடு தாங்க முடியாது. நீங்கள் இயற்கைக்கு மாற்றமாக போனால் என்ன நடக்கும், இது ஒரு சான்று. 2 விஷயமா நல்லா சோதிச்சிருவான். தண்ணிக்குள்ள முங்கிக் கொண்டே குடிக்க தண்ணி இல்லாமல் அள வைப்பான். தண்ணிக்குள்ள முங்கி இருப்பீங்க, குடிக்க தண்ணி இல்லாமல் ஆகும். குடி தண்ணியை நீ பயன்படுத்த முடியாது. சென்னையில் நடந்ததா இல்லையா, இங்கே நடந்ததா இல்லையா, ஜங்ஷனில் போட்டில் கொண்டு போய் தண்ணி கொடுத்துவோம். ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இன்னொன்று, தண்ணியை இல்லாமல் திருவாளைய விடுறது, காய விடுறது. இதெல்லாம் ஏன் வருது? அல்லாஹ் வந்து மனிதன் மீது இரக்கம் கொண்டவன். அல்லாஹ் யார் மீது தெரியுமா? அவனுடைய ரப்பு என்று ஏற்றுக்கொள்ளாதவன் கூட அவன் ரப்பு இல்லை என்றும், அல்லாஹ்க்கு பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்கு, அல்லாஹ்க்கு மகன் உண்டு, ஏஞ்சல்னு சொல்லி வச்சு பெண் பிள்ளைகள் அல்லாஹ்க்கு மகன் சொன்னவனுக்கெல்லாம் அல்லாஹ் உணவளிக்கிறான். அல்லாஹ் இல்லை, கடவுளை இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் உணவளித்துக் கொண்ட இரக்கமுள்ளவன் தான் இந்த பூமிக்கு ரப்புவா இருக்கிறான், வான பூமிக்கு ரட்சகனாக இருக்கிறான். அவன் வந்து கோவப்படுறதில்ல, நமக்கு எல்லாமே கொடுத்துட்டான். கொடுத்துட்டு வரையறை சொன்னான், லெவலாக பயன்படுத்து. எல்லாத்துக்கும் அளவு இருக்கு, அந்த அளவு விதாச்சாரத்தை தாண்டாத. குரான்ல பத்தி மழை அல்லாஹ் சொல்லும்போது எல்லாம் என்ன சொன்னான் தெரியுமா? மழை 2 விதமா இறங்குங்க. ஒன்று ரஹமத்தா இறங்கும், இன்னொன்று தண்டனையா இறங்கும். நான் இந்த பூமியில் அளவோடு தண்ணீரை இறக்குகிறோம். குரான் அப்படிதான் வசனம் இருக்கு, கேளுங்க. குரான் படிச்ச தமிழாக்கு படிச்சுட்டு கேளுங்க, என்ன வசனம் இருக்கு? இந்த மழையை நான் பூமியில் அளவோடு இறக்குறோம். அது நீர்வழி பாதைகளை ஏற்படுது, 6 ஏரிகளை உண்டாக்குது. அந்த பாதைகளை எல்லாம் மரம் செடிகளை வளர வைக்குது. மனித உள்ள நாகரிகங்கள் தோன்றியதெல்லாம் எங்க நினைச்சிட்டுங்க? நதிநிலைகள் தான். எப்படி அங்கே மக்கா ஹரம் ஷரீஃப்ல எப்படி மக்கள் குடியேறினாங்க? ஜம்சம் என்ற ஒரு தண்ணீரை அடிப்படையாக வைத்துத்தான் அங்கே மக்கா வாசிகள். நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியார் அன்னை ஹாஜரா அம்மாட்ட போய் நாங்கள் இங்கே தங்கிக் கொள்ளலாமா என்ற அனுமதி கேட்டு தான் அந்த நாகரிகம் அங்கே உருவாகும். சிந்து சமவெளி நாகரிகம் எங்கேருந்து வந்துச்சு? சிந்து நதி கரையில, புரியுதா? நதிக்கரைகளை நாகரிகங்கள் தோன்றின, மனித குலம் வாழ ஆரம்பிச்சது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் நீர்நிலைகள் மூலமா பண்றான். ஆனா அதை அருட்கொடை என்று விளங்காதுன்னா அதே மலையை கொண்டு அல்லாஹ் அழிப்பான். உத்தரகாண்டில் எனக்கு 8 வருஷத்துக்கு முன்னால் உத்தரகாண்டில் ஓவர் நைட்டு ஒரே நாள் நைட்டு 40 கிராமமே காணும், கொண்டு போயிட்டு. அந்த பகுதியில் அது மலை பிரதேசம் தானே, உத்தரகாண்ட் மலைப்பகுதி. அது மேலே போய் தான் அவங்க சிவன்லாம் வழிபட போகிறாங்க. அந்த சாலைகளில் சில சாயா கடைகள், டீ கடைகள் இருந்திருக்கு. அந்த மனிதர்கிட்ட இந்த பேரழிவு முடிஞ்ச பிறகு அவர் தப்பிச்சிட்டார், நேரம் எஸ்கேப்ட். அவர் அல்லாஹ் அவரை பாதுகாத்துட்டான் போல. அவர்கிட்ட டிஸ்கவரி சேனலில் பேட்டி எடுக்கிறான். சார் எப்படி சார் ஓவர் நைட்டு? அவர் சொல்கிற ஒரு இது வழக்கமான மழை இல்லை, அந்த தண்ணீர் கருப்பு நிறமாக இருந்துச்சு. அப்படி என்ன சொன்னார் அவர்? வார்த்தையை கவனிங்க. அல்லாஹ் வந்து ரகுமத்தை மாற்றி தண்டனையாக ஆக்கினா என்ன ஆகுங்கிறதுக்கு உதாரணம் ஒரு காஃபிர் சொல்லுதாரு. அந்த தண்ணீர் வளமையான நிறத்தில் இல்லை, கருப்பு கடலை இருந்தது சார், அது வந்து வேற தண்ணின்னே சொல்றாரு. அவருக்கு சொல்ல தெரியும், என் புள்ளரிக்குன்னு சொல்றாரு, பூஸ் பம்பின்னு சொல்லுவாங்க. என்னுடைய மயிர்காலெலாம் அப்படி சிலிர்த்து எழுது, அந்த அளவுக்கு நான் கண்ணால பார்த்தேன் சார். ஓவர் நைட்டு சார், அவ்வளோ இப்போ எப்படி நிறைஞ்சதுன்னே தெரியல, பிச்சுக்கிட்டு போயிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இவர் போய் சண்டை அடிச்சார்ல பழைய யாரு மோடி போய், நான் போய் 80 காரில் போய் 2000 பேரை 80 காரில் 2000 பேரை கூட்டு வந்து சொன்னார். ஞாபகம் இருக்கா? 80 காரில் 20,000 பேரை கூட்டிட்டு வந்து போய் சொன்னார்ல, அந்த உத்தரகாண்ட் சம்பவத்தில் தான். அல்லாஹ்வுடைய தண்டனையாக மாறுது. அல்லாஹ் ரஹ்மத்தா நமக்கு தரோம். இதில் யார் வச்சுத்தமா இருக்கு? மனிதன் வாழ்வதை வைத்துத்தான் இருக்கு. மனிதன் நாம் வாழ்க்கை நிறைய இயற்கையோடு அழகாக அல்லாஹ் சொல்கிறபடி அமைதியாக வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. மனிதன் வரம்பு மீறினால் அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய சாட்டைகளை அல்லாஹ் இறக்கிடுவான். இப்போ வாரேன், நாம் வாட்டர் கன்சம்ஷன் தண்ணியை செலவழிக்கிற விஷயத்தில் முதல்ல பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை வணங்குறதுக்கு அல்லாஹ்வை நம்ம பயந்து விடும். நீ ஒழு செய்கிற சிஸ்டமே தப்பு. நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா தொலைய பாருங்க. நான் பயங்கரமாக குற்றம் சாட்டேன். ஆலிம்கள் உள்பட எவனுக்கும் மண்டையில் அறிவில்லை. நீ என்ன ஒழு செய்கிறீங்க? 3 டைமா நீ 3 டைம் செய்வதற்கு 3 லிட்டர் திறந்து விட்டு நிற்பீங்களோ? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதே தங்கமாக இருந்தால் நீ பிடிப்பியா? நான் ஒரே கேள்வி இருக்கேன். தங்கம் அப்படி லிக்விடா தங்கம் போகுது, உனக்கு 3 இது பிடிக்கணும், 2 கொடுக்கணும். திறந்து விட்டுக்கிட்டே எப்படி இருக்கீங்களோ நீங்கள் எப்படி செய்வீங்க சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு மன இடும். உடம்பு வளைய மாட்டேங்க, உடம்பு வளைய மாட்டேங்க. உள்ள சரி எப்படி செய்யணும்? 1 ஒரு தடவை தான், இதான் ஒரு தடவை இதானே தைக்கணும். நீங்கள் இப்படிதானே தைக்கணும். டேப்பை திறக்கணும், விழுந்துடும், லாக் பண்ணிடணும். நீங்கள் என்ன செய்றீங்க? திறந்து விட்டுறது. அது மாடு சிநீர் கழித்தமா சில சிலன்னு ஓடுது.
நீங்கள் ஒரு ஆள் ஒழு செய்யறதுக்கு 15 லிட்டர் தண்ணி வேணா பெரிய ட்ரேயில் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ஆள் ஒழு செய்யறதுக்கு நார்மலாக நீங்கள் பண்ணுறீங்கள, ஒரு தொட்டியை சின்ன கட்டி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் கேஷுவலாக ஒரு இடம் ஒழு செஞ்சால் எவ்வளோ தண்ணி வெளியே போகுது மட்டும் நீங்கள் பாருங்கள். நம்ம செஞ்செல்லாம் கரெக்டாக நினச்சிட்டு இருக்கீங்களோ, ஒருத்தன் தொழுகை சேராது. அல்லாஹ் பயந்துக்கணும். அவ்வளோ அயக்கத்தனமான ஒழு. ஏன்னா குனிஞ்சு இந்த காலை இப்படி எடுத்துட முடியாது, எடுத்துடக்கூடாது. ஏன் உடம்பு உடஞ்சிரும், உடம்பு உடஞ்சிரும்ல. ஒரு டம்ளர் போதுங்க, 250 மில்லி அதிகபட்சமாக இருந்தால் ஒழு செய்யலாம். நீங்கள் 10 லிட்டர் தண்ணி ஒருத்தவங்க சில இதெல்லாம் ஃபோர்ஸ் அப்படி வாழ் திறந்த உடனே டேப்பை தானே ஃபுல் ஃபோர்ஸாக வருது. ஹைட்டில் டேங்க் வச்சுருக்காங்க. எவ்வளோ மீன் வரையும் பண்ணுறோம். எங்க அல்லாஹ் வணங்க போகிறோம். பாவத்தை கழுவு போகிற தொழுகைகள் சிறுபாவத்தை கழிக்குன்னா வீண் விரயம் செய்ய அல்லாஹ் நேசிக்க மாட்டான்னு சொன்னபோது அல்லாஹ் நேசிக்காத வேலையை செஞ்சுட்டு வந்து இங்கே தொழனீங்கன்னா என்ன அர்த்தம்? இது சரின்னு சொல்ல கை தூங்க பார்ப்போம். நீங்கள் இல்லை நாங்களாம் கரெக்டாக தான் இருக்கோம் சொல்லுங்கள். உங்களுக்கு யாராலையும் சொல்ல முடியாது. மனசாட்சிக்கு விரோதமான எவரும் பேச முடியாது. நீங்கள் அல்லாஹ் பயந்துடுங்க. இத்தனை பேர் ஒழு செய்யறதுக்கு மொத்தமே 15 லிட்டர் இருந்தால் போகும். இதான் கணக்கு. அவ்வளோதான் கணக்கு. இங்கே அப்படியே நடக்குது. ஒரு தொட்டி காலியாக அப்படி பார்த்துவாங்க, ஒரு தொட்டியை காலி பண்ணியிருக்கோம். என்னங்க குளிக்கலாம் வந்து ஒழுங்கு பேரில் குளிக்கமா நம்ம 3 டைம்ஸ் தான், 3 டைம்ஸ் தான். நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமாட இருக்கலாம். அல்லாஹ்வை பயந்துக்கிடணும். திருப்பி சொல்ல ஒழுங்கு இது அல்ல. அல்லாஹுடைய தூதரை யார் ஒழுவை சிக்கனமாக செய்யவில்லை அவங்களை சாபம் விட்டாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. நீங்கள் ஹதீஸில் எடுத்து படிச்சு பாருங்க. இஸ்லாம் அப்படி கண்மூடித்தனமாலாம் சொல்லலை, கண்மூடித்தனமாலாம் சொல்லலை. புரியுதா? குளிக்கலாம். குளிக்கிறது தண்ணி அளவோடு தான், அளவோடு தான் குளிக்கணும். எங்கள் வீட்டில் தண்ணி நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குது வீட்டுக்குள்ள சொல்லிட்டு வச்சக்கூடாது. இந்த யானை குளிச்ச மாதிரிலாம் குளிக்கக்கூடாது. தேவைக்கு குளிக்கணும். உடல் அழுக்கு போக உஷ்ணம் தண்ணியை குளிங்க முடிச்சுக்கிடுங்க. தண்ணியை வீண்வரையும் செய்வதை விட்டு தயவுசெய்து நிறுத்திக்கணும். அடுத்தால பெண்களுக்கு கண்ணி மிகுந்த சகோதரிகளை, நீங்கள் முதல்ல நம்மளாம் ஒரு சர்வச்சட்டியில் சர்வச்சட்டி அப்படி இந்த ஜெனரேஷனுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அடுத்த தலைமுறைக்கு சர்வச்சட்டி என்னன்னு தெரியாது. ஒரு சர்வச்சட்டியில் தண்ணி எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அந்த தண்ணியை வச்சுட்டு சாம்பலையும் புளியும் தூக்கி வச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் முதல்ல தேய்ச்சி ஊற வச்சுட்டு இந்த சர்வச்சட்டி ஒரு தண்ணியை வச்சு ஊற்றி ஊற்றி தேய்ச்சி தேய்ச்சி கழுவி சுத்தமாக கவுத்தி வச்சுருப்பாங்க. ஒரு சட்டி தண்ணி தான். அது குறைஞ்சது ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் பிடிக்கும். அவ்வளோ. வீட்டில் பெரிய குடும்பம் இன்றைக்கெலாம் நீங்கள் பிளாஸ்டிக் குடும்பம் இன்றைக்கலாம் 1.5 பேர் வீட்டில் அம்மா அத்தான் சேர்த்து 2.5, மாமனை சேர்த்து 2.5 பிள்ளை தான் கணக்கு. இதுக்கே இவ்வளோ தண்ணி. அம்மா என்ன செய்ய, வீட்டில் பெண்கள் டேப்பை திறந்து விட்டுறது, அதே கழுவுது. என்ன தண்ணி டேப்பை திறந்து அந்த ஸ்பீடு வருது, அந்த ஸ்பீட்லேயே அப்படியே கழுவுது. அப்படியே உடம்பு நோகாம அப்படி சைன்ஸ் தண்ணி அது ஃபுல் ஃபோர்ஸ்லேயே கழுவுறது. கையை தேய்ச்ச கை தேஞ்சிருங்களா, தேஞ்சிரும் பாருங்க. தண்ணியிலேயே கழுவுறது. கையை வச்சு தேய்ச்சிருந்தா கை வலிச்சிரும், கையில் ஏதாவது விழுந்துரும். எப்படி அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, அண்டா குண்டா பாத்திரம் எல்லாமே தண்ணியை வந்து நான் வீட்டு ரோட்டு பைப்பில் வந்து எடுக்கணும். எல்லா வீட்லையும் தண்ணி ஃபுல்லாக வராது, ரோட்டு கார்னர் பைப் வரும். அவ்வளோ பெரிய குத்து பண்ணி ஒரு தாய் தூக்கி இடுப்புல தூக்கி வச்சுட்டு தலையில் குடத்தை வச்சுட்டு வந்து அந்த பாத்திரத்தை அவ்வளோ ஊருக்கு கழுவிடுவாங்க. தண்ணி சிக்கனமாக கையாடினாங்க. துணியை ஊற வச்சு கும்மி குறைஞ்ச தண்ணியில் செய்வாங்க. ஏன்னா டேபிளில் காலையில் போனால் தண்ணி திரும்பி மறுநாள் தான் வரும். அடித்து புழிஞ்சி காய வச்சு நல்ல தண்ணியிலே என்ன செஞ்சாங்க, குளிக்கவும் வச்சாங்க, சாப்பிட வச்சாங்க, குடிக்க வச்சாங்க, துணியை வச்சு கொடுத்தாங்க. எல்லாம் கேட்க ஒரு மேஜிக் மாதிரி இருக்குல்ல. என்னடா சும்மா பேச சொன்னால் துணி தவிக்க சொல்லலாம், ஒழு செய்ய சொல்லலாம், பாத்திரங்கள் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வை பயந்துக்கிடணும். அல்லாஹ்வை பயந்துக்கிடணும். பெண்களுக்கு சொல்கிறேன், தண்ணீரை சிக்கனமாக செலவு பண்ணுங்க. டேப்பை திறந்து விட்டு பாத்திரத்தை கழுவாதீங்க. தண்ணியை பிடிச்சு வச்சுட்டு இருக்கிற தண்ணியை வச்சு பாத்திரத்தை தேய்ச்சி கழுவுங்கள். ஆண்கள் போய் சொல்லுங்கள், என்ன குழம்பு என்ன கறி மட்டும் கேட்காதீர்கள், ஜும்மாவில் கேட்டதை போய் சொல்லுங்கள். அம்மா இப்படிதான் நடக்குது. அல்லாஹ் அவனை பார்த்துட்டு இருக்கான். ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்க வேண்டியது இல்லையா? நாம் அறிவில் சேர்ந்த சமுதாயம்னு எதுலெல்லாம் முட்டு கொடுக்குறது சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. நான் பார்த்தேன் நம்ம சமுதாயம் லட்சக்கலை. நான் வர ரோட்டில் ஒரே ஒரு மரம் இருந்துச்சு. இந்த அப்படி ஏற்ற தடவை பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு மரம், அது கூட பாதையை வெட்டியிருக்கான். அந்த கேபிள் போதுன்னு சொல்லி வெட்டிச்சு பூமியிலேருந்து நெருப்பு ஒன்று தான் வரலை. இப்படியா இருப்பீங்க? ஒரு மரம் கூட கிடையாது. ஏற்ற 2வது குறுக்கு நீங்கள் பேர் போர்டு போட்டுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் தேசிய பார்ப்பாங்க. ஒரு மரம் நீங்கள் காட்டுங்க, ஏன் உங்கள் வீடு மறைஞ்சிருமோ, வேற தூக்கிடுமோ? எவன் சொல்லி கொடுத்தாங்களாம்? எவன் சொல்லி கொடுத்தான்? இயற்கையோட வாழ கற்றுக்கிடுங்க. தயவுசெய்து மரம் விடுற மக்கள் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் தெளிவாக சொல்கிறேன், நல்ல மரத்தை நிறைய நடுங்க. பூமி வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆக்குங்க. வெப்ப காலம் இனி உஷ்ணம் கூடுன்னு சொல்லிட்டான். 5% டிகிரி கூடு. என்னத்துக்கு ஆகுதுமா? தோலில் கரு செத்து, தோல்னே வந்துடும். ஹீட் ஸ்ட்ரோக் வந்து செத்து போவான் மனுஷன். நான் செல்வதில் அவங்களுக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். எல்லாம் வேண்டியார்களே புரிந்து கொள்ளுங்கள். நாம் அறிவுள்ள சமுதாயம். மரம் செடிகள் அதிக வளர்க்க தான் என்ன செய்யும், அது வெப்பத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும்.
ஏன்னா இலைகளில் உள்ள மாய்ச்சர் நீர்த்துளிகள் இருக்குல்ல, அது காற்றுல படும்போது காற்றை குளிராக வச்சுக்கணும். தயவு செய்து மரக்கன்றுகளை அதிகமாக நடுங்க. நான் நோம்புலே நடுங்கப்பான்னு வாய்ஸ் நோட் போட்டேன். நோம்பில் நட்டுருங்க. ரமலான் மாதத்தை செய்து எல்லாம் கூலி அதிகம் பண்ண எல்லாம் நட்டாங்க, கடுமையாக நட்டிட்டாங்க. எல்லாம் மரம்லாம் வேறு மேலேயும் இலை கீழே வந்து நட்டி அவ்வளோ எல்லாம் மாறிப்போம். பூமியில் வேறு தானே இருக்கணும், இப்போ வேறுலாம் மேலே. நம்மளை மாறிட்டோம்ல, முடியாது. டயர்டு நோம்பு வச்சு டயர்டுன்னு சொல்கிற சமுதாயம் விளங்குமா? நோம்பு வச்சு போர் நடந்துச்சு. ஹுனைன் யுத்தத்துக்கு எப்படி பண்ணாங்க? மக்கா வெற்றி போகும்போது அப்போல்லாம் நோம்பில் தான் லாங் டிராவல். அந்த டிராவலில் யுத்தம் வேறு நடக்குது. இப்படி ப்ராக்டிஸ் பண்ண சமுதாயம். என்னப்பா நோம்பில் நோம்பா இருக்கா, டயர்டாக இருக்கா, நீ என்ன செய்யல? அப்படி நோம்பில் என்னத்தை வெட்டி 40 நாளாக என்ன முறிங்கி ஏதாவது சொல்லுங்களேன் பாவம். என்ன எப்போதும் 8 மணிக்கு திங்கிறத 5 மணிக்கு தின்னுட்டு அவன் உருட்ட பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. வாழ்க்கையில சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் பசியும் பட்டினி பாலஸ்தீனத்தில். அவன் குண்டு மலைக்கு பயந்து வீட்டில் படுக்கல, யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். முதியவர்களை தோல்ல தூக்கிட்டு பச்சை பிள்ளைகளை தூக்கிட்டு அவன் அப்படியே ஹிஜ்ரத் பண்ணி போய்கிட்டு இருக்கான். இந்த குண்டு கூட இங்க குண்டு, இங்க தூக்கிட்டு அங்க போனா அங்க குண்டு. சாப்பாடே வழி கிடையாது. அப்பமும் நோம்பு. சாயங்காலமான பள்ளிவாசல் இஃப்தாருக்கு நோம்பு திறக்க அங்க போல. எந்த பள்ளிவாசல் குண்டு போடுவான். காயம்பட்ட ஆஸ்பத்திரியில் குண்டு போட்டான். அவனும் முஸ்லீம் தானே. இதெல்லாம் சாக்கு போக சொல்லி நல்லதை செய்ய சொன்னான். உடம்ப கசக்கிறதுக்கு நம்ம என்னைக்கு தயங்குறோமோ நல்லா காட்டிக்கிடுங்க. உடம்பையும் மனசையும் எல்லாம் கசக்க தயங்கும் போதெல்லாம் நம்ம தோக்குறோம். இஸ்லாத்தை தோக்கடிக்கிற நம்ம தெரிஞ்சுக்கிடுங்க. நோம்பி மீறாத சோம்பேறி சமுதாயத்தை இஸ்லாத்தை உருவாக்குற. புரியுதா? இந்த நோம்பு நிறைய எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு பாருங்க. உங்க உடல்ல மெட்டபாலிசம் எப்படி மாறுது நீங்க பாருங்க. ஃபிட் ஆயிருங்க. அதான் உண்மை. அந்த பசியின் தாகத்தோடு சேர்ந்து மனிதன் கடினமாக உழைப்பு ஏற்படுத்தும் போது நீண்ட நாள் ஆரோக்கியத்தை தான் பெறுவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட நோன்பை தான் நமக்கு தந்திருக்கான். அன்பளிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்மளை கசக்கி பிழிவதுக்கு இல்லை, தப்பா வழங்கி வச்சிருக்கோம். அதனால தயவுசெய்து தாய்மார்களே, நீங்கள் தயவுசெய்து தண்ணீர் என்ன செய்யுங்க. உங்கள் சகோதரனா செஞ்சு கேட்கிறேன். அல்லாஹ் நீரை பூமிக்குள்ளே இழுத்து விட்டால், இது குர்ஆன் வசனம், நான் பேசல. உங்கள் நீரை கொண்டு தருபவன் யார்? எல்லாம் முடிஞ்சு அழுது பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், நீங்க டெய்லி நீங்க அரசாங்கத்துடைய நோட்டிபிகேஷன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். செய்தி பார்க்கணும் எனக்கு தெரியாது. யூடியூப்ல என்னென்ன பார்ப்பீங்க, இதெல்லாம் பார்ப்பீங்களான்னு தெரியல. இந்த ஆண்டுக்கான தண்ணியை பேலன்ஸ் பண்ணி கஷ்டம் சொல்றான். இந்த ஆண்டு கோடையில தண்ணீரை எப்படி செய்யணும்னு தெரியல, மக்களுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல. வாட்டர் லெவல் ரொம்ப கீழே போயிட்டு கோடையும் அதிகரிச்சுட்டு வருது, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு கேட்கான். அப்ப நம்ம என்ன ஒரே வழி, நாம செலவை சுருக்கிக்கிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூமிக்கு அடியில் வந்தாலும் சரி, நல்ல தண்ணி வந்தாலும் சரி, தயவு செய்து சொல்றேன், தேவைகளை சுருக்கிக் கொள்வோம். தேவைகளை முதல்ல நாம ஒரு சில இடத்துல இருந்து அல்லாஹ் வணங்க போற இடத்துல, ஆமாப்பா கரெக்டு தான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எளிமையாக்கியிருக்கான், அந்த ஒழுவை அழகுபடுத்து. அது அழகான ஒழு. அதுதான் திறந்து விட்டு திறந்து பாருங்களேன். சில சகோதரர் வருவாங்க, திறந்துட்டு அவன் ஃப்ரெண்டு வருவான். அப்படி வருவான், மாப்பிள்ள இல்லை ஃபஜில் அழகன் மச்சான், நேற்று நைட்டு ட்ரிப்பு போனேன்னா இங்கே போயிட்டு பழங்கிட்டு நாசமாக போயிட்டு போனேன்னா மச்சான் மேடம். அப்புறம் மச்சி எப்படி இருக்கா, மச்சி பிள்ளை பார்த்த வரைக்கும் அவ்வளோ செயலை காட்ட வழங்குவானா, தண்ணி எவ்வளோ போகுது நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்கள், நீங்கள் எல்லாம் பயப்படும். இதெல்லாம் நம்ம அறிவுள்ள சமுதாயம் கிடையாதுங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹ் குர்ஆனில் குற்றம் சாட்டாங்க, உங்கள் கரங்கள் செய்த காரணத்தினால் கடலிலும் கரையில் தீமையோடு சொன்னால் அந்த குற்றவாளி பட்டியல் நம்மளும் ஆயிரும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். இரண்டாவது பிரசன்ஸ் சார். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். நம்மளோட வீண் வரை எங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனாசா குளிப்பாட்ட வரைக்கும் போயிருக்கு. ஒரு ஜனாசா குளிப்பாட்டுன்னு சொன்னால் 2 ட்ரம்மில் தண்ணி வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா? இந்த ஜனாசா ஸ்விம்மிங் அடிக்க போதா? இல்லை ஜனாசா ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் முடிக்கலாம் கேட்க. என்னப்பா அது, ஒத்தைப்படையில் தண்ணி ஊற்றணும், கணக்கு இருக்கா இல்லையா? ஒழு செய்வதை போன்று வலதுபுறத்திலிருந்து துவங்கணும், ஒழு செய்ய உறுப்பில் வட துவங்கணும், ஒற்றைப்படையில் பண்ணணும். அப்படி ஏதாவது கணக்கு வச்சு யாராவது நீங்கள் பண்ணிருக்கீங்க? உண்மையை சொல்லுங்கள். இந்த குளிப்பாட்ட போறீங்களா நீங்கள்? அவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்க. நன்மைன்னு போறீங்களா? என்னப்பா ஜனாசாக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டிட்டு வந்திருக்கீங்களோ? என்னங்க நம்ம வீண் வரை இங்கே வரைக்கும் விடலை. அவன் அங்கே பண்ண அதில் கவுரை மூடி மேலே வாளியை தண்ணி கொண்டு வருவான். எதுக்கு? கவுரை மண்ணெல்லாம் போட்டு துவாலம் செய்யறதுக்கு முன்னாடி அவர் மோதினார் வெயிட் மோதினாரா போகிற மைக்கில் ஒன்றும் சொல்லலை. என்ன ஒரு வாளியை தூக்கிட்டு வருவார். இன்னும் மையத்துக்கு களிமா சகாதத்தா
தண்ணி ஊற்றும் போதா ஒரு வாளியை தண்ணி, அப்பவும் கடைசி கடைசி சிறப்பு என்ன அது? சரியா சிரிக்கா? நீங்க சிந்திச்சு பாருங்க. இதுக்கு இஸ்லாம் ஏதாவது சம்பந்தம் இருக்காங்க? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சிக்கனத்தை சொல்ற மார்க்கத்துல போய் ட்ரம்மு கணக்கில் பிடிச்சு வச்சிருக்கான். தண்ணியா கோரி கோரி அதுல பங்கு, வாப்பாவுக்கு ஒரு ஊத்து, மவனே நீ 2 செம்பு ஊத்து, அம்மா கையால் 2 ஊத்து, ஊர் ஜமாத்துல 2 ஊத்து, செகண்ட் 2 ஊத்து, ஊரே ஊத்து ஊத்து கடையில் தனியா போய்கிட்டே இருக்கு. அந்த உடல் குழுந்து தோல்னா உரிகிற வரைக்கும் முடிய மாட்டாங்க. உங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சு பாருங்க. நம்ம இஸ்ராப் எங்கெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் நீ எவனும் பேச மாட்டாங்களாம். எனக்கு மண்டையில பட்டுது சொல்லிட்டேன் நான். எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நாம் எல்லாம் செய்ய தப்பு செய்யறங்க, செய்யப்படும் செய்யாதீங்க. நாம் அழகான மார்க்கம், இயற்கையோடு பொருந்தி வாழ்கிற அழகிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க தெரியுமா, உலகம் அழியும் நாள் மலைகள் நகர்ந்து வருவதை பார்த்தால், மலைகள் பூமி பெயர்ந்து மலைகள் நகர்வதை பார்க்கிற கியாமனால் சூர் ஊறப்பட்டாச்சு, மலைகள் நகரும் அந்த நாளில். அப்பொழுது உன் கையில் ஒரு மரக்கன்று இருந்தாலும் அந்த மரக்கன்றை நட்டி விடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த மார்க்கம். அதனால குறைந்தது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் சதக்கத்து நிரந்தர தர்மங்கள் வேணும்லாங்க. கபூருக்கு போனால் என்ன வேணும்? நிரந்தர தர்மம் என்ன? டக்குன்னு கேளுங்க, நிரந்தர தர்மம் உங்களுக்கு என்ன இருக்குது? நான் மௌத்தாகிட்டேன், இப்போ மண்டையை போட்டா நம்மகிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை நான் குறை சொல்லலை. எதுக்காக பாயிண்ட் பண்ணோம்னா, நாம் படித்த பிள்ளைகள் ஒரு மரத்தை கொண்டு நட்டி வைப்போம், சிரமம் பார்க்காம தண்ணியை கொண்டு ஊற்றுவோம், அது வளரட்டும். அதில் வளர்கிற பலர்களை புழுக்களும் பூச்சிகளும் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுது. பறவைகள் அதில் கொஞ்சம் சாப்பிடுது, ஓய்வெடுக்கு. மனிதன் போய் நிழலாக நிற்கிறான், காலாக நிற்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறான். அல்லாஹ் அந்த கூலியை நமக்கு தான் தான். நாம் செல்வதற்கு முன்பாக நமக்கான தயாரிப்புகள் அது வருது, இயற்கை பொருந்தி வருது. சரிங்களா? அதை செய்யுங்க, தயவுசெய்து செய்யுங்க. அல்லாஹ் வங்கியார்களே, நாம் கல்வி உள்ள சமுதாயம். என்ன கல்வி தெரியுமா? திருக்குரான் என்ற அழகிய கல்வியை கொண்ட சமுதாயம். ஞாபகத்தில் வச்சுக்கிடும். வேற கருத்து நான் பேசுறேன். திருக்குரான் அழகிய கல்வியை கொண்ட சமுதாயம். தயவுசெய்து அதை பயன்படுத்தும். லாஸ்ட் ஒரு டிப்ஸ் சொல்லி நான் முடிக்கிறேன். இது உலகத்துக்கானது. நல்லா கேளுங்க. இந்த ஜிபே, பேடிஎம் இதை வச்சுக்கிட்டு இட்லி கடையில் இப்படி அடிக்கிறவன், டீ கடையில் இப்படி அடிக்கிறாலும் தெரிஞ்சுக்க. 2008 உலக அளவில் பொருளாதாரம் பெரிய சீரழிவை சந்தித்தது. 2008 வேர்ல்டே கீழே விழுந்து இருந்துச்சு. இந்தியா என்ற ஒரு நாடு மட்டும் தாக்கு பிடிச்சு. நான் பேசுறது இதில் அறிவுபூர்வம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்தியா என்ற ஒரு நாடு மட்டும் தாக்கு பிடிச்சு. எப்படி தெரியுமா? ஏன் தெரியுமா? கண்டுபிடிச்சான். எப்படா இந்தியா மட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா வறுமையில் உள்ள நாடு விளத்துக்கும். இந்தியா வறுமை கோட்டில் உள்ள நாடு. எப்படி பேலன்ஸ் பண்ணி பார்த்தா 2 காரியம். நமது பெண்கள்கிட்ட தங்கத்தை சேமிக்கும் பழக்கம் இருந்தது. அதை கொண்டு பேங்க்ல வைக்க மாட்டாங்க. இன்னொன்று, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பையில காசை போட்டு பெண்கள் டப்பால காசு சேர்த்து வச்சு பழகினாங்க. உண்டியில சேர்க்கிற பழக்கம். பெண்கள் அஞ்சரை பெட்டி, அதாவது என்ன சொல்றது, உங்களுக்கு சொல்றா மளிகை ஜாமான்லாம் வைக்க அந்த காலத்தில் பெட்டி உண்டுங்க. அந்த பெட்டிகளை போட்டு அஞ்சரை பெட்டிகளை காசு சேர்ப்பாங்க. பெண்கள் கணவனுக்கு தெரியாம தர்ற காசை சேமித்து நன்மையா வச்சிருப்பாங்க. இப்படி சேமிப்பு பழக்கம் பெண்கள்டையும் ஆண்கள்டையும் வந்து அந்த காலத்துல விவசாயிகள் பாட்டு வைப்பான். கோமணத்தில் கொஞ்சம் காசு இருந்தால் கோழி பூவை பாட்டு வருமா. விவசாயிகளுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா விதை விதைச்சு அறுவடை முடிஞ்சவனுக்கு இங்க காசு வந்தா காலையில் மறுநாள் தொழில் அடிக்க போவான் களத்துல போய். அப்படி போகும்போது கலப்பையை மேலே தூக்கி வச்சுட்டு கோழி பூவை பாட்டு தானா வரும். ஏன்னா கையில மடியில காசு சேமிச்சு பழக்கணும். நீங்க என்ன செய்றீங்க? இப்ப எல்லாம் மானன் மேனா ஆயிட்டீங்க. பையில 10 பைசா வைக்கிறது கிடையாது. அது ஆபத்தை நீங்க தான் ஒரு நாள் சந்திப்பீங்க. ஒரு நாள் இந்த சமூகம் சந்திக்கும். இதெல்லாம் மோசடி. எலக்ட்ரானிக் இருக்குல்ல, எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் எப்போதும் 100% சக்சஸ் கிடையாது. அது வேண்டாம் நான் சொல்லலை. விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ளணும். தேர் இஸ் எ லிமிட் ஃபார் எவ்ரிதிங். அதாங்க, எல்லாத்துக்கும் அளவு இருக்கு. நீங்கள் பண்றது இந்த பெட்டிக்கடை வச்சு ரோட்ல பழம் வைக்கிற சாதாரண விவசாய பெண்மணி, பழங்கிழங்கு விற்கிறவ, அவெல்லாம் பிச்சை எடுக்க விட்டுருவீங்க. எழுதி வேணுமா? உனக்கு கிழங்கு, அந்த கிழங்கு எனக்கு வேணும், அந்த நொங்கு உனக்கு வேணும். ஆனால் நீங்கள் ஏன் வைக்க மாட்டீங்க தெரியுமா? வாங்க மாட்டீங்க தெரியுமா? அவள்கிட்ட பேடிஎம் இல்லை, ஜிபே அவள்கிட்ட இல்லை. அதனால இன்னும் கடைக்கு நீங்கள் போவீங்க. ஆனால் அவள் காலையில் இந்த வெயிலில் உட்காந்து நடு ரோட்டில் உட்காந்து முக்காட துணியை போட்டு அப்படியே உட்காந்து ஏதாவது விற்காதா, கீரை கட்டு விற்காதான் உட்காந்துருப்பாள். இருக்கா இல்லை? நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஏழைகளை வாழ வைக்க நினச்சிக்கிட்டீங்களா? இல்லை, முடியாது. ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், மொபைல் சொன்னால் கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொன்ன, மொபைல் மிஸ் ஆகிட்டு லாக் ஆகிட்டோம், கையில் பணம் இல்லை. நீங்கள் இந்த ஜிபே மொபைல் இருந்தால் தானே பண்ணுவீங்க, இல்லைன்னு எங்கே பண்ண போகிறீங்க? எங்கே போய் எடுப்பீங்க? அதை சொல்லுங்கள் முதல்ல. அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால காசுகளை கையில் வச்சு பழக்குங்க. எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் தேவை, மஸ்ட், எமர்ஜென்சிக்கு மட்டும், தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் யார் பயன்படுத்துவா?
ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா யார் பயன்படுத்துவா? நம்மளை போன்ற ஏழை மக்கள் தான் அதை பயன்படுத்துவாங்க. அவர்களுக்கு நீங்கள் கையில் காசு கொடுத்து கையில் கொஞ்சம் காசு வச்சுடுங்க. வெறும் கையை ஆட்டிக்கிட்டு பெருசாக ஏடிஎம் இருக்கா, ஏடிஎம் இருக்கா, ஏடிஎம் இருக்கா, என்ன கடை வச்சிருக்கேன் எல்லாம் பேசக்கூடாது. நீ 3 வருஷம் முன்னாடி எப்படி கிழிச்சன்னு எங்களுக்கு தெரியும். லட்சம் எங்களுக்கு தெரியும். நீ பணங்களுக்கு வாங்க கூட வைக்கலாம்னு தான் எங்களுக்கு தெரியும். புரியுதா? அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் ஓவராக ரியாக்ட் பண்ணக்கூடாது. நான் சொல்லுவது சரியா தப்பா நீ சிந்திச்சுக்கிடுங்க. சரியா தப்பா நீங்க சிந்திச்சுக்கிடுங்க. தயவு செய்து மக்களே கொஞ்சம் நேச்சுரல் இயற்கையோடு நம்ம நினைச்சோம், அல்லாஹுடைய மார்க்கத்தோடு பொருந்திப்போம். வெறும் தொழுகையும் நோன்பையும் ஹஜ்ஜையும் ஜகாத்தையும் மட்டும் சொல்ல வந்த மார்க்கம் இஸ்லாம் அல்ல. அது நம்மை கியாம நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யுமா, உலகத்தையும் பாதுகாத்து நம்மோடு சேர்ந்து வாழ்கிற ஜீவராசிகளையும் சேர்த்து அரவணைச்சுக்கிட்டு போகிற மரம் செடி கொடிகள் அல்லாஹ் தந்த எல்லா இயற்கைகளையும் பாதுகாக்கிற பொறுப்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் பூமியை மனிதர்களின் ஹலீபாக எனது ஹலீபாக பிரதிநிதியாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள் நாம், அல்லாஹ்வுடைய மனிதர்கள் அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள். இந்த பூமியை நாம தான் கரெக்டாக என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. வி ஆர் தி ப்ரொடெக்டர்ஸ். நாம் தான் பாதுகாவலர்கள். அல்லாஹ் அந்த பொறுப்பை நம்மகிட்ட தந்துருக்கான். அதனால தயவு செய்து சொல்ற இப்பவும் கேளுங்க, தயவு செய்து ஜமாத்தார்கள் இளைஞர்கள் இந்த சம்பரில் மரத்தை நட்டிருங்க. சம்பரோட சம்பரம் மரத்தில் தண்ணி ஊற்றிடுங்க. மழைக்காலமாக இருந்துச்சு நல்லா வளர்ந்து வந்துடும். நீ மரங்கள் இல்லைன்னு சொன்னால் நிற்க முடியாது. நான் குறிப்பாக இந்த 2வது தெருவில் தயவு செய்து ஈமான் கொண்டுருங்க. இங்கே ரோடெல்லாம் மரம் வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டு மரத்தை நட்டினு எம்மா நீங்கள் வண்டி எங்கேயும் நிறுத்த முடியல. நானும் தேடி கடைசி ஒரு மொட்டை மரம் மட்டும் இவ்வளோத்துக்கு பாதி வெட்டி இன்னைக்கு போகும்போது பார்த்துட்டு போங்களா பார்ப்போம். நீங்கள் ஏன் இந்த பில்டிங்லாம் அவங்க பிரிட்டிஷ் பில்டிங்லாம் மறைஞ்சிருன்னு சொல்லியா? எதுக்கு மரம் நட்டா வச்சுங்க? எனக்கு ஒன்றும் காரணம் தெரியல. இதோட முடுக்குமா இருக்கிற தெருக்கள்லாம் மரம் இருக்குங்க. சந்து மாதிரிலாம் மரம் வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் தணிக்கணுமா மரம் வேணும். காற்று வரணும்னா ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் வேணும் வரும். ஆக்சிஜன் குறைவு ஏற்பட்டாலும் என்ன செய்யும், உடம்புக்கு நோய் நொடியெல்லாம் வரும். தெரிஞ்சுக்கிடுங்க முதல்ல. அதனால் உங்கள்கிட்ட சொல்லி மரம் நட்டுற பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இயற்கையோடு பொருந்தி வாழ்கிற நற்பாக்கியத்தை தரணும். அல்லாஹுடைய படைப்புக்கு எதிராக நம்ம எதிரே ஒரு சிந்திக்கிற செயல்பட்டோம். பர்டிகுலர்லி பிளாஸ்டிக் பை பேகு எல்லாரும் செய்யணும். பைக்கில் ஒரு பேக் குறைந்தபட்சம் வைங்க. 2வது பாத்திரத்துக்கு போகும். முதல்ல பேக்கை கடைபிடிப்போம். பேக்கை கடைபிடிப்போம். சரிங்களா? அல்லாஹ் நமக்கு அறிவிக்கணும். அல்லாஹ் எனது பாவங்களையும் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கட்டும். வந்திருக்க சகோதரிகளின் பாவங்களையும் மன்னிக்கட்டும். பலஸ்தீன மக்களுக்காக நம்ம துவாக்களையும் நம்ம நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மக்கள் நிம்மதி அடையிற வர அல்லாஹ் நமக்கு நிம்மதி தொலைக்கட்டும். இப்படியே நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த நிம்மதி அங்கே வாழலைன்னு சொன்னால் நம்மளும் வாழணும்னு அர்த்தம் அதுக்கு பொருள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் பாவங்களை மன்னிப்பானாக, அருள் புரிவானாக. நமது இறுதி முடிவை அல்லாஹ் அழகாக ஆக்கி அல்வானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.